Yasmin நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பிளான்ட் அக்வேரியம் டேங்க் எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த டேங்க் எனக்கு 10 days ஆச்சு. இத நான் செட் பண்ணி இந்த டேங்க் நான் எப்படி செட் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இது பேசிக்கா எல்லாரும் கத்துக்கலாம். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த பிளான்ட் டேங்க் எப்படி நடைமுறையில உலகம் ஃபுல்லா பரவுனது, எப்படி எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஹாபியா மாறிச்சு அப்படின்னா, டெக்காசி அமானா அப்படின்ற ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரு ஆத்துக்குள்ள இருக்கக்கூடியத ஒரு குளத்துல இருக்கக்கூடிய செடிகளை வச்சு ஒரு டேங்க்ல எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி முதல்ல அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லா இப்போ இது ஒரு பெரிய ஒரு ஹாபியா மாறி இருக்குது. ஸோ இது நம்ம வீட்டில் வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும். அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் வீட்டில் எல்லோரும் இது ஒரு ஹாபியா வளர்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றதா இந்த வீடியோல நீங்க முழுக்க பார்க்க போறீங்க. 1.25க்கு 1 அடி உள்ள தொட்டி தான் நான் எடுத்திருக்கேன். இது சன்சன் சிஎஃப்எல் லைட்டு. இது இப்போ எல்இடியில் கூட வருது. நீங்கள் வீட்டில் செட் பண்ணுறது இது போல் செட் பண்ணிக்கலாம். இது ஹேங்காங் பேக் ஃபில்ட்ரு. தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் ஸ்டோன் லோ லைட்டில் வளரக்கூடிய பிளான்ட்ஸ். இது வந்து சாயில், அதாவது கான்ட்ரோ சாயில் பிராண்டு. இப்போது எனக்கு 1.25க்கு 1 அடி தொட்டிக்கு 10 லிட்ரு கான்ட்ரோ சாயில் தேவைப்பட்டது. இப்போ இது வந்து தொட்டிக்கு தொட்டி வேரியேஷன் இருக்கும். நம்ம எந்த தொட்டி அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாயில் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் வைக்க போகிறேன். இது வந்து ட்ரிஃப்ட் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு கொடுக்கும். இது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நீங்கள் தொட்டிக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ட்ரிஃப்ட் வுட்டு ஸ்டோனு இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி வச்சு இந்த மாதிரி வாட்ரு ஃபில் பண்ணிக்கோங்க. இது லோ காஸ்ட் பிளான்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் கொளத்தூரில் தான் வாங்கினேன். இது வந்து 30 ரூபீஸ் 25 ரூபீஸ் தான் இருக்கும். எனக்கு இந்த வாட்டர் ஸ்ப்ரைட்டும் ரொட்டலா ஹை ரேட்டு மட்டும் தான் என்னால் கலெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஸோ என்னால் நிறைய கலெக்ட் பண்ண முடியல. ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்க போகிறேன். இது பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்ல க்ரோத் ஆகி சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சீவுட் இல்லாமல் நல்லா வளர்க்கலாம், நல்ல க்ரோத் ஆகும். சீஓடி போட்டோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. இது வந்து கார்பெட் பிளான்ட் சொல்லுவாங்க. இது அப்படியே வச்சிடக்கூடாது. இதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி இது போல் சாயிலை நல்லா அமுக்கி வச்சுருங்க. இது ஃப்ரண்டில் தான் வைக்கணும். இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்தது வாட்டர் ஸ்ப்ரைட்டையும் ரொட்டலா ஹைரேட்டையும் பேக்ரவுண்டில் அழகாக வச்சுருங்க. இது போல் பாருங்கள், இது நல்ல க்ரோத் ஆகி வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வைக்காமல் ஒன் சைடாக ரொட்டலா ஹைரேட்டையும் ஒன் சைடு வந்து வாட்டர் ஸ்ப்ரைட்டையும் வைங்க. அடுத்தது வாட்டர் ஃபில் பண்ணிடலாம். வாட்டர் ஃபில் பண்ணும்போது அந்த சாயிலோட மிக்ஸ் ஆகி வாட்டர் வந்து கலங்கலாக தான் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கிளியர் ஆகிடும் வாட்ரு. பாருங்கள், இது போல் நல்லா கிளியர் ஆகிடும்.
CO2 என்கிட்ட கொஞ்சம் சிலிண்டரில் இருந்தது, அதை தான் நான் இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன், இப்போயே போட்டிருக்கேன். இது நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம CO2 இல்லாமையும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். CO2 போடும்போது எப்போதுமே லைட்டும் போடணும். டெய்லி ஒரு 4 ஹவர்ஸ் போடுங்க. 4 ஹவர்ஸ் போட்டும் பாசி பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 3 ஹவர்ஸே போதுமானது தான். இந்த லைட்டு போடும்போது CO2 கண்டிப்பாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ CO2 இல்லாமையும் நீங்கள் இந்த பிளான்ஸ் எல்லாமே க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ CO2 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சடனாக 45 டேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு 30 டேஸ்லேயே வந்து நல்ல க்ரோத்து கிடைக்கும். அடுத்தது இது என்ன அப்படின்னா, இது ஸ்ரிம்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து 20 பீஸ் வந்து ஒரு 500 450 அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுவும் குளத்தூரில் தான் வாங்கினேன். அங்கே வாங்கினா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து அப்படியே வாங்கிட்டு வந்தோன்னே விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நம்ம பிளான்டெட்ஸ் தொட்டியில் இருக்கக்கூடிய வாட்டரில் ஒரு 3 கப்பு எடுத்து இந்த ஸ்டெம்ஸில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதை அப்படியே 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இதில் ஊற்றுங்க. அப்போ தான் அது வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், இது போல் செஞ்சுருங்க. அவ்வளோதான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டோனு அப்புறம் அந்த கிரிஃப்ட் ஒட்லலாம் இருக்கக்கூடிய அந்த பாசி மாதிரி படிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த லீஃப்லலாம் இருக்கக்கூடிய அந்த பாசி எல்லாத்தையும் இது வந்து சாப்பிட்ரும். அப்போ வந்து நம்மளுக்கு வாட்ரு வந்து நல்லா கிளியராக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்டெம்ஸை நம்ம உள்ளே விடுறோம். அடுத்தது ஃபிஷ்ஷு வந்து நான் உடனே விடலை. ஒரு 2 டேஸ்க்கு ஆஃப்டரில் தான் நான் விட்டேன். பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் பண்ணணும். வாங்கிட்டு வந்த உடனே விட்டுறக்கூடாது. நம்ம தண்ணிக்கு செட் ஆகணும். அதனால மறுபடியும் இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு 3 கப்பு 4 கப்பு அதில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை விடுங்க. இப்படி பண்ணும்போது அதுக்கு வாட்டர் நல்லா செட் ஆகிடும். ஸோ எந்த ஃபிஷ்மே வந்து டெத் ஆகாது. ஸோ போய் நல்ல பிளான்டட்ஸ் கூட நல்லா செட் ஆகிக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஃபிஷ்ஷை விடும்போது இந்த ஸ்ரிம்ஸ் வந்து சில ஃபிஷ் வந்து சாப்பிட்ருங்க. அப்போது என்ன மாதிரி இந்த பிளானட்ஸ் தொட்டியில் கொடுக்கும்போது நம்ம எந்த மாதிரி ஃபிஷ் போடணும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது லுட்விகா SP ரேட்டு சூப்பர் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ் தான். இதுவும் 35-40 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுவும் லோ காஸ்ட் பிளான்ட்டு தான், உங்களுக்கு நல்ல க்ரோத் ஆகும். இது ஜாவா மாஸ் தான். பாருங்கள், இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செடியாக எடுக்கும்போது அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தண்டை வந்து வெட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி எதுக்காக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஜாவா மாஸ் வந்து உட்டில் தான் ஒட்டணும். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணி ரிமூவ் பண்ணும்போது இது போல் நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வெளியில் வராது. ஸோ இந்த டீப்பு வழியெல்லாம் இந்த ஃபிஷ்ஷு இந்த ஸ்ட்ரிம்ஸ்லாம் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இது போல் பண்ணலாம். இப்போது இந்த ஜாவா மாஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு மெட்லாக் 743 சைனோ அக்ரிலைட்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டன்ட் பாண்டிங் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போல் கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ உடனே ஒட்டிடும். ஸோ செடிக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ இது போல் நீங்கள் டக் டக்னு ஒட்டிடுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா அந்த வுட்டு ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஒரு 40-45 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ஒரு நேச்சுரல் லுக்கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு நேச்சுரல் லுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடலாம். தண்ணி ஃபில் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு கேரி பேக் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா செடியில் ரிமூவ் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு சேஃபாக இருக்கும். பாருங்கள், இது போல் தான் நான் எப்போதும் இது போல் தான் செய்வேன். இப்போது நான் லுட்விகா SP ரேட்டை தான் உள்ளே வச்சிட்ருக்கேன். இது வந்து எப்போதுமே சென்டர் பிளேஸில் வச்சோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்கு கொடுக்கும். ஏன்னா 2 பக்கமும் ஒரு க்ரீன்ஃபுல்லான பிளான்ஸும் நடுவில் ஒரு ரெட் பிளான்ஸ் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நல்லா க்ரோத் ஆகி வரும்போது
ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் 45 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது எனக்கு 10 டேஸ் ஆனது தான். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த லாக்டவுன் பீரியடை இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் கொடுங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது எல்லாமே எனக்கு 10 டேஸில் வந்து அப்டேட் தான். இனிமேலுக்கும் எனக்கு இந்த செடியெல்லாம் வளர வளர உங்களுக்கு நான் அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன். இது வந்து எனக்கு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஒரு 40-45 டேஸாவது ஆகும். அப்போ தான் ஃபுல் க்ரோத்தில் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அதோட வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இன்னமும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.